இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். प्रभु यीशु के नाम से आप सबको हम स्वागत करते हैं. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर जो वचन हम सुनने जा रहे हैं उस वचन के द्वारा हमें आशीषित करें. எடுத்துக்கொள்வோம் யெசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். आइए अपने बाइबल में पलटें यशायाह नबी की भविष्यवाणी की किताब 60வது அதிகாரம் उसका 60वें अध्याय 1வது வசனம். पहला आयत को हम पढ़ें. யெசாயா 60:1. यशायाह नबी 60 का पहला आयत. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. उठ प्रकाशमान हो क्योंकि तेरा प्रकाश आ गया है और यहोवा का तेज तेरे ऊपर उदय हुआ है. உன் ஒளி வந்தது, तेरा प्रकाश आ गया है. ஹல்லேலூயா. हालेलुया. சோ நம்ம கர்த்தர் இங்க சொல்லுகிறார், यहोवा परमेश्वर यहाँ पर कहते हैं உன்னுடைய ஒளி வந்தது, तेरा प्रकाश आ गया है, எழுந்து பிரகாசி. तू उठकर प्रकाशमान हो. ஆமென். आमीन. எழும்புறது ஈஸி, हमें उठना तो आसान है, ஆனா எப்படி பிரகாசிப்போம்? लेकिन किस तरह हमें प्रकाशमान हो सकते हैं? இந்த எழும்பு எழும்பு என்கிற வார்த்தை जो उठना उठना ये जो शब्द जो है இந்த யெசாயா தன்னுடைய அதிகாரத்தில் அதிகமா யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். यशायाह नबी अपने अध्याय में कई ज्यादा इस्तेमाल करते हुए पा सकते हैं. எழும்பு எழும்பு பெலன்கோல் என்று சொல்லுகிறார். उठ उठ और बलवंत हो. எழும்பு எழும்பு சியோனே என்று சொல்லுகிறார். उठ उठ और सियोन उठ करके कहते हैं. உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். अपनी धूल को छोड़कर उठ करके कहते हैं. புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். तू निकलो करके कहते हैं. ஆனால் எழும்புவோம், ஆனால் எப்படி பிரகாசிப்போம்? हम उठ तो जाएंगे लेकिन किस तरह हम प्रकाशित हो जाएंगे, प्रकाशमान हो जाएंगे? முதலாவது நாம் எழும்ப வேண்டும். पहली बात हमें उठना चाहिए. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுகிறார், यहोवा परमेश्वर अब्राहम से कहा, நீ எழும்பி வடக்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லா பகுதியும் நட என்று சொல்லுகிறார். परमेश्वर अब्राहम से कहा तू उठ और उत्तर दक्षिण पूर्व पश्चिम सारे दिशाओं में चलो फिरो करके कहा. யாக்கோபிட்ட சொல்லுகிறார், நீ எழும்பு என்று சொல்லுகிறார். याकूब से प्रभु ने कहा तू उठ. உங்க மாமனார் வீட்டிலிருந்து புறப்பட்டு எழும்பு என்று சொல்லுகிறார். तू अपनी मामा जी के घर को छोड़कर अपनी पिता की घर के और चले करके उन्होंने कहा. தேவன் ஆகார்ட்ட சொல்லுகிறார், நீ எழும்பி உன் ஆச்சியார் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். परमेश्वर हाजिरा से कहते थे कि तू उठ और वापस अपनी स्वामिनी के घर पे जा. தேபோராட்ட சொல்லுகிறார், நீ எழுந்து யுத்தத்திற்கு போ என்று சொல்லுகிறார். देबोरा से प्रभु ने कहा तू उठ और युद्ध के लिए निकलो. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இளைய மகன் திருந்தி எழும்பி தன் தகப்பன் வீட்டிற்கு வந்தான். நான் अगर नया नियम में देखते हैं तो वो छोटा उड़ाऊ पुत्र जो था उन्होंने उठा और अपने पिता की घर की ओर लौट आया है. நாம் எழும்பி நடக்கலாம், हम उठकर चल सकते हैं, நாம் எழும்பி ஓடலாம், हम उठकर और दौड़ भी सकते हैं, நாம் எழும்பி நிற்கலாம். या उठकर खड़े भी हो सकते हैं. ஆனா வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहती है எழும்பி பிரகாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उठो और प्रकाशमान हो. இந்த பிரகாசம், இந்த ஒளி சூரியன் இருந்து வருகிறது நான் பார்க்க முடியுது. ये प्रकाश या ये ज्योति जो है सूरज से हमें मिलती है. உதாரணத்துக்கு ஒரு நாள் சூரியன் வரவில்லை என்றால், उदाहरण के लिए अगर मानिएगा एक दिन अगर सूरज छुट्टी कर दिया है तो இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் மடிந்து போய்விடும். ये पृथ्वी के सारे जीव जंतु जो है बहुत ही मृत्यु तक चली जा सकती है. மனிதர்களானாலும் சரி, मनुष्य क्यों ना हो, விலங்கா இருந்தாலும் சரி, जानवर क्यों ना हो, மரம் செடி கொடிகளா இருந்தாலும் சரி, या पेड़ पौधे क्यों ना हो, இந்த முழு உலகமே ये पूरे विश्व जो है சூரியன் இருந்து வருகிற அந்த வெளிச்சத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ये सूरज से आती है उस रोशनी की ओर से जीवित रहते हैं. நம்முடைய ஆண்டவருடைய பேர், அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर का नाम है वो धार्मिकता का सूरज. அந்த நீதியின் சூரியன் நமக்குள் இருக்கும்போது, अगर वो धार्मिकता का सूरज हमारे अंदर है तो நமக்குள் இருக்கிற வெளிச்சம் இந்த ஜனங்கள் மேல் படக்கூடியதா இருக்கிறது. हमारे अंदर से वो रोशनी और लोगों तक पहुंचती है. உண்மையாகவே இந்த பூமி, இந்த உலகம், சமுதாயம் ஒரு இருண்ட நேரத்துல தான் இருக்கிறது. सचमुच में देखा जाए ये दुनिया, ये विश्व, ये सारे लोग जो है एक अंधकार में रहते हैं. ஆனாலும் கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்றால், लेकिन यहोवा परमेश्वर हमें कैसे बुलाए, किस तरह से बुलाए हैं. நீங்க கிராமத்து சைடு நீங்க போகும்போது, अगर आप गांव की तरफ जाते हैं तो அப்படியே இரவு நேரத்துல रात के वक्त में அந்த விண்மீன் பூச்சியை நாம பார்க்க முடியும். वहां पर जो अंधकार में चमकती है वो
चींटी को हम उस इंसेक्ट को हम देख सकते हैं। அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். उसे देखते ही हमें बहुत खुश हो जाते हैं। ஃபுல்லா இருட்டா இருக்கும். सारे अंधकार होती है, भरी जाती है। அந்த பூச்சி மட்டும் அப்படியே லைட் எரிஞ்சிக்கிட்டு அப்படியே அப்படியே பறக்கும்போது அதை பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். लेकिन वो सिर्फ इंसेक्ट जो है अगर उड़ती है तो उसे उसमें से जो रोशनी आती है उसे देखते ही हमें बहुत अच्छा लगता है। அதே போலதான் इसी तरह பாவம் நிறைந்த இந்த உலகம், पाप से भरा हुआ इस दुनिया में, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்துல, अक्रमों से भरा हुआ इस दुनिया में, அந்த விண்மீன் பூச்சியை போல उस जो रोशनी फैलती है उस इंसेक्ट के समान நாமும் வெளிச்சத்தை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम भी उस रोशनी को फैलाने के लिए, देने के लिए बुलाए हैं। ஓகே, நாம் எப்படி பிரகாசிப்போம்? हम किस तरह प्रकाशमान होना चाहिए? முதலாவதாக पहली बात மத்தேயு 5வது அதிகாரம் मत्ती 5वीं अध्याय அதுல 16வது வசனத்தை வாசிக்கும்போது, उसकी 16वीं वचन को हम पढ़ेंगे। मत्ती 5 का 16। மத்தேயு 5ல 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார், मत्ती रचित सुसमाचार उसका 5वें अध्याय का 16वीं आयत को जब हम पढ़ेंगे तो यहाँ पर प्रभु यीशु कहते हैं நாம் எப்படி பிரகாசிப்போம்? हम किस तरह प्रकाशमान होना चाहिए? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. उसी प्रकार तुम्हारा उजियाला मनुष्यों के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बड़ाई करें। நாம் எப்படி வெளிச்சத்தை அவர்களுக்கு முன்பாக பிரகாசிப்போம்? हम किस तरह प्रकाशमान हो सकते हैं? மனுஷருக்காக நாம் நற்கிரியைகளை செய்யும்போது, जब मनुष्यों के सामने उनके लिए, जब उनके लिए हम भले काम करते हैं तब, நல்ல கிரியைகளை செய்யும்போது, भले कामों को जब हम करते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுங்களா? एक बात को बताना चाहते हैं। இன்னைக்கு இந்த உலகம் आज ये दुनिया जो है அவருக்கு வேண்டிய சப்போர்ட், उनके लिए जो भी सहायता, அவருக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகள், उनके लिए जो भी जरूरतें हैं, யார்கிட்ட இருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார்கள் தெரியுங்களா? वो किन से पाने के लिए चाहते हैं पता है? கிறிஸ்தவர்கிட்ட இருந்து மாத்திரம். मसीह लोगों से। அவர்கள் அதைத்தான் நம்பி இருக்கிறார்கள். वो उन पर भरोसा रखते हैं। அவர்கள் படிப்பா இருந்தாலும் சரி, अगर उनकी पढ़ाई क्यों ना हो, அவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டுமானாலும் अगर சரி, उनकी जीवन की बढ़ोतरी होना चाहिए तो, அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவியா தான या சரி, उनके लिए कोई भी अगर मेडिकल की तरफ से कुछ सहायता की जरूरत क्यों ना हो, அவர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, वो ये कहते हैं கிறிஸ்தவருடைய காரியம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். मसीह लोगों की कार्य जो है हमारे लिए बिल्कुल बहुत ही आशीषित है। வேற எந்த மதத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறது இல்லை. और कोई भी ऐसे का धर्मों में हम इस तरह नहीं देख पाते हैं। நாம் ஒரு உதவி செய்யவில்லை என்றால், अगर हम एक मदद नहीं करते हैं तो ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? लोग क्या कहते हैं पता है? நீ கிறிஸ்தவரா இருந்துட்டு இப்படி இருக்கிறீ என்று தான் சொல்வார்கள். आप मसीह है क्या, आप क्यों ये भी नहीं कर सकते? நீ இந்துவா இருந்துட்டு, நீ முஸ்லிமானா இருந்துட்டு நீ இப்படி சொல்றியேன்னு சொல்ல மாட்டாங்க. या और बाकी धर्म के लोगों को इस तरह कुछ नहीं कहते हैं, ஆனால் கிறிஸ்தவர்களா இருந்துட்டு நீ இப்படி செய்றியே என்று தான் சொல்லுவார்கள். लेकिन वो इस तरह कहते हैं तू मसीह होने के बावजूद ऐसा करता है क्या? நம்முடைய டெஸ்டிமனி, நம்முடைய பிரீச்சிங்கை காட்டிலும் ரொம்ப முக்கியமாய் தேவை. हमारी गवाही जो है हमारे प्रचार से भी मुख्य है। நல்ல கிரியைகளை செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். भले कामों को करने के लिए प्रभु ने हमें बुलाए हैं। அப்பொழுது ஏசாயா 63 எடுத்து நம்ம வாசிக்கும்போது, ईसाया नबी उसका 60 का 3री आयत को भी हम पढ़ें। அந்த வெளிச்சம், அந்த நற்கிரியைகள் நம்மிடத்திலிருந்து புறப்படும் போது, இதோ வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருகிறவர்களாய் காணப்படுகிறார்களாம். जो यहाँ पर लिखा है 60 का 3री आयत में, जाति जाति तेरे पास प्रकाश के लिए और राजा तेरे आरोगन के प्रताप की ओर आएंगे। ஆமென், आमीन, ஆமென், आमीन। ராஜாக்கள் கடந்து வருவார்களாம். राजा आपके और वो आ जाएंगे, ஏனென்றால் நம்மகிட்ட வெளிச்சம் இருக்கிறது. क्योंकि हमारे पास जो है ज्योति है। எப்படிப்பட்ட வெளிச்சம்? कैसा ज्योति है? நற்கிரியைகளை செய்கிற வெளிச்சம். भले कामों को करने का ज्योति। அதனால தான் ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, इसीलिए रोमियो की 2रा अध्याय में और उसके 7वीं आयत में हम पढ़ सकते हैं। ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है कि और रोमियो का 2:7
14। சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்ய வேண்டுமா? यहाँ पर लिखा है कि हमें निरंतर भलाई काम को करना चाहिए। அப்ப நல்ல காரியத்தை செய்யறதுக்கு अगर हमें भला काम करना है तो நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. हमें कभी निराश नहीं होना चाहिए, ஒரு நாளும் நம்ம டிலே பண்ண கூடாது. कभी हमें आलसी नहीं होना चाहिए, ஒரு நாள் அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம போஸ்ட்பான் பண்ண கூடாது. कभी हमें देर नहीं करना चाहिए। கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துவார் என்றால், अगर यहोवा परमेश्वर एक बात को करने के लिए आपको अगुवाई करते हैं तो இதை செய்ய வேண்டும், इसे करना है, இதை கொடுக்க வேண்டும், इसे देना है, இதை சந்திக்க வேண்டும், इन लोगों से मिलना है, இவர்களுக்காக இந்த காரியத்தை முன்னின்று செய் என்று சொல்லும்போது, इन व्यक्तियों के लिए इन बातों को आपको करना चाहिए करके अगर यहोवा परमेश्वर आपसे कहते हैं तो சோர்ந்து போகாமல் हम बिना आलसी होकर நாம் செய்ய வேண்டும். हम उस कार्य को करना चाहिए। அந்த இடத்துல நாம் செய்யவில்லை என்றால், अगर उस जगह पर हम नहीं करेंगे तो ஒரு நல்ல வாய்ப்பை, கர்த்தரிடமிருந்து வருகிற நல்ல வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். यहोवा की ओर से जो हमें मिलती है उस अच्छे मौका को हम खो जाते हैं। அதனால தான் எபேசியர் 2:10 போடப்பட்டிருக்கிறது, इसीलिए एफिसियों की पत्री 2 अध्याय की और 10वीं आयत में लिखा है, நாம் நற்கிரியைகளை செய்வதற்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறாராம். मसीह यीशु में उन भले कामों के लिए सृजे गए हो। ஆமென். आमीन। நாம் கிறிஸ்து இயேசுக்குள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? मसीह यीशु में क्यों आप और हम सृजे गए हैं? நல்ல கிரியைகளை भले செய்யும்படியாக कामों தான். को करने के लिए। நல்ல சமாரியனுடைய காரியம் நமக்கு தெரியும். हम वो जो अच्छा सामरिता उनके बारे में जानते हैं। ஒரு அடிபட்டு குற்றியூராய் கிடக்கிறார். जब एक व्यक्ति को मारा पीटा और ऐसे वो लेटा हुआ लोग पाए थे, அப்ப அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறான். वहां पर उन्होंने अपना सब कुछ खो दिया था। இந்த நேரத்துல யார் வந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள்? उस समय में कौन आकर उनके लिए मदद करते हैं? அந்த நல்ல சமாரியன் மாத்திரம் தான் வந்து உதவி செய்கிறான். वो बिल्कुल वो अच्छा सामरिता वही उनके लिए मददगार बनता था। மீதி பேர் அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. बाकी लोग वो एकदम बिजी रहते हैं, ஆனால் நல்ல சமாரியன் மாத்திரம் இறங்கி लेकिन वो अच्छा सामरिता सिर्फ वो उतर कर आता है அவனிடத்துல விசாரித்து और जो मारे पीटे लेटा हुआ है उनसे पूछताछ करता है அவன் காயங்களை கட்டி और उनकी गावों से उन्होंने तेल मलाता है தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி और अपनी वागन में उन्हें लिटाता है அங்க அழைத்து செலுத்திக் கொண்டிருக்கிறார். और वहां पर ले चलते हुए हम पाते हैं। ஆமென். आमीन। இந்த மூன்று பேர்ல யார் சிறந்தவர்கள்? यहाँ पर 3 व्यक्ति जो आते हैं उस पर पार करके करते जाते हैं, उनमें से कौन बड़ा व्यक्ति है? நல்ல சமாரியன். सिर्फ वो केवल अच्छा सामरिता। ஆமென். आमीन। நற்கிரியைகளை செய்வது மூலமாக जो भले काम करने के द्वारा நாம் பிரகாசிக்க முடியும். हम प्रकाशमान हो जाएंगे। இரண்டாவதாக दूसरी बात, மத்தேயு 13வது அதிகாரம் मत्ती 13वें अध्याय, எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, मत्ती 13 का 4 और 5 को हम पढ़ेंगे। மத்தேயு 13:43வது வசனத்தை வாசிக்கும் போது, मत्ती 13वें अध्याय का उसका 43 वचन में हम इस तरह पढ़ते हैं, நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். धर्मी अपने पिता के राज्य में सूर्य के समान चमकेंगे। இரண்டாவது யார் பிரகாசிப்பார்கள்? दूसरा बात, कौन चमक सकते हैं? நீதிமான்கள் பிரகாசிப்பார்கள். धर्मी वो प्रकाशित हो जाएंगे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, கர்த்தர் நம்மை நீதிமானாய் இருக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். यहोवा परमेश्वर हमें धर्मी होने के लिए बुलाए हैं। நாம் நீதிக்கென்றே பிழைத்திருக்கிறோம். हम धार्मिकता के लिए जीवित हैं। நம்ம நீதியின் காரியத்தை செய்யும்போது जब हम धार्मिकता की बातों को करेंगे तो நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்கும்படியாய் வைப்பார். हमारे जीवन को प्रभु प्रकाशित करेंगे। உதாரணத்துக்கு தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, उदाहरण के लिए दानियेल की जीवन में देखते हैं, அவன் தன் அடிமையாய் பாபிலோனுக்கு வருகிறார். उन्होंने गुलामी होकर बाबिलोन की ओर आता है, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். लेकिन यहोवा की वो डर भय था। ஆனால் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. उनके पास से कोई भी दंड को, कोई भी पाप को वे नहीं पाते हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, அவருடைய எதிரிகள் எவ்வளவோ குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள், ஆனால் ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. दानियेल की भैरी ने दानियेल से किसी भी कुछ पाप को ढूंढते थे, लेकिन कुछ भी उनसे नहीं पाते थे। அந்த அந்நிய தேசத்துல கூட उस पराई देश में भी அவன் நீதிமானாய் வாழ்ந்தான். दानियेल एक धर्मी बनकर रहा। அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லதான். उनकी जरूर सहायता करने के लिए, सपोर्ट देने के लिए कोई नहीं था। பேரண்ட்ஸ் கிடையாது, उनकी माता पिता नहीं थे, பாஸ்டர்ஸ் கிடையாது, पास्टर नहीं थे, சர்ச் இல்ல. कलीसिया नहीं है, ஆனாலும் फिर भी கர்த்தருக்கென்று அவன் நீதிமானாய்
வாழ்ந்தார். यहोवा के लिए उन्होंने धर्मी जिया, அதனால தான் इसीलिए ராஜாக்கள் எல்லாம் மாறி மாறி போகிறார்கள். राजा बदलते जाते थे, ஆனால் தானியேல் எப்பொழுதுமே அந்த அரண்மனையில நல்ல ஒரு பதவியில் அவன் உட்கார்ந்திருக்கிறதை நான் பார்க்க முடியுது. लेकिन दानियल अपने जीवन भर उसी राजमहल में एक अच्छे स्थान में, उसी राजमहल में रहते हुए हम पाते हैं. நாம் வேலை செய்யற இடத்துல हम जहाँ पर काम करते हैं उसी जगह पर நாம் நீதிமான்களாய் இருக்க हम வேண்டும். धर्मी होके रहना चाहिए. பழைய ஏற்பாட்டில் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது अगर पुराना नियम में यूसुफ के जीवन को आप देखते हैं तो அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான குற்றமே கிடையாது. उनके जीवन में कोई भी पाप नहीं थी, ஆனாலும் அவன் பேரில குற்றம் சுமத்தப்படுகிறார். लेकिन फिर भी उनके विरोध लोग पाप को, उनके विरोध दंड को ले आया है. அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தார். उन्होंने यहोवा के सामने बिल्कुल सच्चाई रहा, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட மனிதன். अपने पवित्रता को उन्होंने पवित्रता में स्थिर रहा. ஆனால் உலகம் அவன் மேல குற்றம் சுமத்துறார்கள். लेकिन दुनिया उनके विरोध में उनके विरोध बोल रहे थे, எதிர்த்து பேச முடியலதா. लेकिन उन्होंने उनसे सामना तो नहीं कर पाता था. மிகப்பெரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். उन्होंने बहुत बड़ा दंड को भी पा लिया था, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டார். उन्होंने बंदगृह में डाला गया. ஆனால் வசனம் சொல்லுகிறது लेकिन वचन में लिखा है கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். यहोवा परमेश्वर यूसुफ के साथ साथ रहा. அவன் நீதிமானாய் இருந்ததனால वो धर्मी था, इसीलिए நிச்சயமாய் தேவன் ஒரே இரவில் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். यहोवा परमेश्वर एक रात के अंदर उनके लिए एक छुटकारा को दिया है. அவன்கிட்ட இருந்து பிரகாசம் அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் கடந்து போனதை நாம் பார்க்க முடியுது. उनके अंदर से जो ज्योति है पूरे मिस्र देश में फैलते हुए हम पा सकते हैं. உங்களுடைய லைஃபுக்கு விரோதமாய், உங்களுடைய காரியத்திற்கு விரோதமாய் பல பேர் எழுப்பி பல காரியங்களை போய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம். अगर आपके कार्य के विरोध, आपके विरोध कई बैरियां उठ सकते होंगे, आपके विरोध में झूठी गवाही बताते होंगे, ஆனாலும் கர்த்தர் அழைத்த அழைப்பில் அந்த உண்மையில அந்த நீதியில பரிசுத்தத்துல நம்ம எப்பொழுதும் சரியா இருக்கும்போது, लेकिन जब परमेश्वर ने हमें बुलाया उस बुलाहट में, पवित्रता में, धार्मिकता में अगर हम स्थिर रहेंगे, विश्वास योग्य रहेंगे तो நிச்சயமாகவே जरूर நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுவார். हमारे जीवन में परमेश्वर एक प्रकाश को आज्ञा देंगे. ஆமென். आमीन. இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். वचन में लिखा है और जो धर्मी है और वो धर्मी रहे, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். जो पवित्र है और पवित्र बने. நேற்றை காட்டிலும் இன்னைக்கு பரிசுத்தம், कल से आज हमें और पवित्र होना चाहिए. நேற்றை காட்டிலும் இன்னைக்கு நீதியில நம்ம நிலைத்திருக்கும் போது कल से और आज हमें और ज्यादा धार्मिकता में हमें स्थिर रहना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் தருவாராக. तब हमारे जीवन में एक प्रकाशित एक ज्योति को प्रभु हमें देंगे. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். इसलिए प्रेरित पौलुस फिलिपियों की पत्री में लिखते हैं, அதுல 2வது அதிகாரத்துல दूसरा अध्याय में 14ஆம் வசனத்துல 15வது வசனத்தை வாசிக்கும்போது 14 और 15 आयत में, பிலிப்பியர் फिलिपियों की पत्री 2வது அதிகாரம் दूसरा अध्याय 14ஆம் வசனம் 15வது வசனத்தை 14 और வாசிக்கும்போது 15 आयत में हम देख सकते हैं, அதுல கடைசி காரியத்தை வாசிக்கும்போது, हम यहाँ देख सकते हैं, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் तुम जीवन का वचन लिए हुए जगत में जलती दीपकों के समान दिखाई देते हो. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம் அல்லங்க, सिर्फ एक जगह के अंदर नहीं, உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் जगत में जलते दीपकों के समान दिखाई देते हो. तुम நாம் என்ன செய்ய வேண்டும்? हमें क्या करना चाहिए? அடுத்த வசனத்துல आगे वचन में लिखा है, இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். तुम निर्दोष और भोले होकर टेढ़े और हटीले लोगों के बीच परमेश्वर के निष्कलंक संतान बने रहो. இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தின் நடுவிலே ऐसे एक समुदाय के बीच में குற்றமில்லாதவர்களாய், हमें निष्कलंक கபடற்றவர்களாய், और हमें बिना कोई दंड की தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமா? परमेश्वर के लिए निर्दोष हमें होना चाहिए. அப்பொழுது உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிப்போம். तब हम जगत में जलती दीपकों के समान हम दिखाई देंगे. ஆமென். आमीन. எழும்பி பிரகாசி. उठकर प्रकाशमान हो जाओ. நற்கிரியை செய்யும்போது பிரகாசிப்போம். हम भले काम करते वक्त हम प्रकाशमान होंगे. நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். धर्मी लोग सूरज के समान वो प्रकाश ज्योति फैलाएंगे. மூன்றாவதாக तीसरा யாத்திராகமம் 34வது அதிகாரத்துல निर्गमन 34 की ओर हम पलटे. निर्गमन அதுல 29வது வசனத்தை வாசிக்கும்போது 29वीं आयत को हम पढ़ेंगे. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும்
தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே அவர் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். जब मूसा साक्षी की दोनों तकियां हाथ में लिए हुए सीनै पर्वत से उतर रहा था, तब यहोवा के साथ बातें करने के कारण उसके चेहरे से किरणों निकल रही थी, परंतु वह यह नहीं जानता था कि उसके चेहरे से किरणों निकल रही है. மூன்றாவதாக யாருடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறது? तीसरा बात, किसका जीवन प्रकाशित हो जाएंगे? மோசேயுடைய வாழ்க்கை. यहाँ पर हम मूसा की जीवन को देखते हैं. அவருடைய முகம், उनका चेहरे, அவருக்கு கூட தெரியல என் முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கிறது என்று. मूसा खुद नहीं जानता था उनके चेहरे कितना प्रकाशित हो रही है करके. அவர் எங்க இருந்து வருகிறார்? लेकिन वो कहाँ से आए थे? சீனாய் மலையிலே सीनाई पर्वत पर 40 நாள் இரவும் பகலும் 40 दिन और रात புசியாமல் குடியாமல் ना तो कुछ खाया ना तो कुछ पिया, எந்த ஒரு மனிதர்களை பார்க்கல, किसी व्यक्तियों को नहीं देखा, உலகத்தை பார்க்கல, इस दुनिया को नहीं देखा. கர்த்தருடைய பிரசன்னத்துல அப்படியே மூழ்கி இருக்கும்போது यहोवा की उपस्थिति में उन्होंने भेटा रहा. தேவனுடைய முகத்தை மாத்திர பார்க்க பார்க்க केवल यहोवा परमेश्वर के चेहरे की और उन्होंने ताकते रहा. அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. तो क्या हुआ? मूसा की चेहरों से किरणें निकलने लगी. அவர் அந்த பிரகாசத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலேயே தன்னுடைய எல்லாவற்றிலும் அவர் திருப்தியானார்கள். यहोवा की उपस्थिति में ही सारे बातों में संतुष्ट हो गया मूसा ने. நாம் பொதுவா யாரோட ரொம்ப நெருங்கி பழகுறோமோ அவர்களைப் போல நாமளும் வாழுவோம், பேசுவோம், வாழ்க்கையை செய்வோம். वाक्य में जिसके साथ हम बहुत ही क्लोज रहते हैं उनके समान हमारे बातें हो जाएगी, बोलियां हो जाएगी. இப்ப மோசேயை பார்க்கும்போது अब मूसा को देखिए, 40 நாள் யாரோடு சேர்ந்து வாழ்ந்து பழகினா? 40 दिन तक उन्होंने किसके साथ रहा? தேவனோடு. यहोवा परमेश्वर के साथ. தேவனோடு ஐக்கியமாகும்போது उन्होंने जितना संगति करी परमेश्वर के साथ, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை அவர் கட்டளையிடுகிறார். हमारे जीवन में एक प्रकाश को प्रभु आज्ञा देंगे. உதாரணத்துக்கு எம்மாவு சீசரை நீங்க பார்க்கும்போது उदाहरण के लिए यम्मा उस चेलों को जब हम देखते हैं, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். यीशु मसीह यहाँ पर मर गए थे. அவங்க இரண்டு பேரும் ரொம்ப துக்கத்தோட தன்னுடைய கிராமத்துக்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். यहाँ पर प्रभु यीशु मसीह के दो चेले जो है यरूशलेम से उन्होंने अपने गांव इम्माउस की और बहुत ही दुख के साथ जा रहे थे. அவருடைய முகமும் துக்கமா இருக்கிறது, उनका मुंह भी दुख से भरा हुआ था, இருதயமும் துக்கமா उनका இருக்கிறது, दिल भी दुख से भरा हुआ था, அவங்களுடைய பேச்சு வார்த்தையும் ரொம்ப துக்கமாய் பேசிட்டு उनका இருக்காங்க. बोलचाल सब चीजें दुख से भरी हुई थी. அந்த வழியில தான் இயேசு கிறிஸ்து அவரோட கூட சேர்கிறார். वहीं पर उसी मार्ग में प्रभु यीशु भी उनके साथ मिल गए थे. இவங்க அவரை வருந்தி அழைக்கிறாங்க. इन्होंने उनसे यीशु मसीह को बुलाया, அவங்க வீட்டுக்கு போகிறார். अपने उनके घर पर बुलाया. यीशु भी गए थे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்துல लूका रचित सुसमाचार 24वीं अध्याय में 32வது வசனத்தை வாசிக்கும்போது 32वीं आयत में हम पढ़ सकते हैं. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது 32வது வசனத்துல அப்பதான் சொல்றாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். तब प्रभु यीशु ने रोटी तोड़कर उनके लिए जब बांट रहे थे तभी उन्होंने कहा, आपस में कहा, जब वह मार्ग में हमसे बातें करता था और पवित्र शास्त्र का अर्थ हमें समझाता था तो क्या हमारे मन में उत्तेजना ना उत्पन्न हुआ? அங்க அந்த பிரகாசம் எங்க இருக்கிறது? उनका उत्तेज वो जो तेज वो कहां पर हुआ था? அந்த வெளிச்சம் எங்க வருகிறது? उनका रोशनी कहां था? அவங்க இருதயத்துக்குள்ள எரியுதாங்க. उनकी हृदय में से उत्पन्न हुआ है. அந்த டைமே அந்த இரவு நேரத்துல அந்த டின்னரை கூட விட்டுட்டு எழுந்து எருசலேமுக்கு போகிறார்கள். तुरंत उन्होंने क्या करी? वो दोनों चेलों ने उस खाना को भी नहीं खाया, वरन तुरंत उठकर यरूशलेम वापस लौट गए थे. எழும்பி பிரகாசிக்கிறார்கள். उन्होंने उठा और प्रकाशमान हुआ. அவங்களோட துக்கமான இருதயம் எல்லாம் நீங்க கூடியதா இருக்கிறது. उनकी सारी दुख की हृदय बदल गई. எப்ப? कब? இயேசுவோட கூட அமரும்போது. जब यीशु मसीह के साथ साथ वो चलते हैं तो. ஆமென். आमीन. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, நீங்க யாரோட அதிகமாய் நேரத்தை செலவு பண்றீங்க? आप किसके साथ ज्यादा समय बिताते हैं? பிரச்சனையோட அதிகமாய் நம்ம யோசித்து பேசிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்போம் என்றால், अगर हम ज्यादा परेशानियों को ही बोलते रहें, सोचते रहें तो, அல்லது இந்த உலகத்தோட கூட அதிகமாய் நம்ம ஈடுபட்டு ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால், या इस दुनिया के साथ हम ज्यादा समय बिताते हैं तो நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே பிரதிபலிக்கிறதா இருப்போம். हमारा जीवन भी वैसा ही हो जाएगी. ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வோம். लेकिन हम यहोवा परमेश्वर के साथ हम मिलते रहें, அவரோடு பேசும்போது, उनके साथ संगति रहें, அவரோடு நெருங்கி ஜீவிக்கும்போது, उनके साथ साथ हम बोलते रहें तो, संगति करते रहें तो நம்முடைய லைஃப்ல हमारे जीवन ஒரு में பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். एक प्रकाश को प्रभु
दे देंगे, நம்முடைய முகம் பிரகாசிக்கும். हमारा चेहरे में किरणें हो जाएगी, மற்றவர்கள் கூட நம்முடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு औरों ने हमारे चेहरे को देख नहीं पाएंगे, ऐसे கர்த்தருடைய பிரசன்னத்துல நாம் மூழ்கி இருப்போம்பா. यहोवा की उपस्थिति में हम डूबे रहेंगे। உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மோசே மறந்து விட்டாருங்க. इस दुनिया की हर एक बातों को मूसा ने भूल गया था, அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருந்தது. उनके लिए बहुत बड़ा जिम्मेदारी भी थी, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. लाखों लोग हैं उनसे उनके निर्भर होकर, அவங்களுக்கு சாப்பாடு, उनकी खाना देना है, அவங்களுக்கு தண்ணி, पानी, எதிரிட்டு இருந்து பாதுகாப்பு, बैरियों से उनको सुरक्षित रखना है, பல காரியங்கள் அவர் தான் செய்ய வேண்டும். ऐसे कई बातों को उन्हीं को ही करना था। எவ்வளவு பெரிய பொறுப்பு वो இருந்தாலும் कितनी बड़ी जिम्मेदारी क्यों ना हो, அதை தள்ளிவிட்டு उसे उन्होंने रख कर கர்த்தருடைய பிரசன்னத்துல மூழ்கி இருக்கார். यहोवा की उपस्थिति में उन्होंने बेटा रखा। ஆமென். आमीन। நாம் எப்பொழுதுமே பிஸியா தான் இருக்கிறோம். हम हमेशा बिजी रहते हैं, அது எல்லாவற்றை காட்டிலும் लेकिन उससे बढ़कर கர்த்தருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கும்போது यहोवा के लिए अपने समय बिताएंगे तो நம்முடைய முகம் பிரகாசிக்கும். हमारे चेहरे से ज्योति आएगी। எழும்பி பிரகாசி. उठकर प्रकाशमान हो जाओ। யார் பிரகாசிப்பார்கள்? कौन प्रकाशित हो जाएंगे? நற்கிரியைகளை செய்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள். जो भले काम करेंगे वे प्रकाशमान होंगे। நீதிமான்கள் பூமி சூரியனை போல பிரகாசிப்பார்கள். धर्मी व्यक्ति सूरज के समान प्रकाशित हो जाएंगे। கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க வைப்பார். जब हम यहोवा की उपस्थिति में रहेंगे तो यहोवा परमेश्वर अपनी तेजों से हमारे चेहरे को प्रकाशित करेंगे। கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले प्रभु के प्रिय लोगों, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस वचन के द्वारा प्रभु परमेश्वर आपको आशीषित करें। இந்த இருள் நிறைந்த இந்த தேசத்திலே इस अंधकार से भरा हुआ देश में கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க வைப்பார். यहोवा परमेश्वर हमें प्रकाशित करेंगे। வசனத்துக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். हम वचन के और अर्पित करें। நீங்க இருக்கிற இடத்துல நீங்க தான் பிரகாசத்தை கொடுக்க போகிறீங்க. जहाँ आप रहते हैं उसी जगह के लिए आप ही एक ज्योति हो। நீங்க தான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள். आप ही इस जगत की ज्योति हो। உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் வெளிச்சத்தின் ஆவியானவராய் आपके अंदर की पवित्र आत्मा ही वो प्रकाशित करने वाला आत्मा है। இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். जो अंधकार में रहते हुए लोग ज्योति को पाया है। ஒரு விண்மீன் பூச்சியை போல நாம் பிரகாசிப்போம். एक प्रकाश ज्योति देने वाले उस चींटी के समान हम प्रकाशित हो जाएं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करें। Thank you. God bless you. God be with you. Amen.